தமிழக மண்ணில் தீவிரவாதம் ஊடுருவிடுச்சோ என்ற பயத்தையும் பேதியையும் உருவாக்குனது கோவையில் அண்மையில் நடைபெற்ற கார் வெடிப்புங்க. இந்த கார் வெடிப்பை சுற்றி ஒரு பெரும் அரசியலையே பாஜக செய்தது என்று தாங்க சொல்லணும். ஏன்னு சொல்ல போனோம்னா, இந்த கார் வெடிப்பு நடைபெற்ற சில மணி நேரங்கள்லேயே பாஜக இது ஒரு தீவிரவாத தாக்குதல்னும் தற்கொலைப்படை தாக்குதல்னும் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பித்தாங்கங்க. காவல்துறை ரொம்ப தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட இந்த சூழ்நிலையில் முன்னுக்கு முரணான தகவல்களை தொடர்ந்து பிஜேபி தரப்புலேருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வானதி சீனிவாசன் ஒரு பக்கம், சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு பக்கம், அண்ணாமலை என பிஜேபி தலைவர்கள் தொடர்ந்து இந்த கார் வெடிப்பு சம்பந்தமாக பேசி மக்கள்கிட்ட பெரும் பதட்டத்தையும் இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தும் முயற்சியையும் தொடர்ந்து செஞ்சாங்க என்று தாங்க சொல்லணும். ஆனால் சம்பவம் நடைபெற்ற உடனேயே தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள் கோயம்புத்தூர் சென்று நேரடியாக அங்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இது எதனால் நடைபெற்றது, யார் குற்றவாளி என்ற விவரங்களெல்லாம் கண்டறிந்து 12 மணி நேரத்துக்குள்ள 5 குற்றவாளிகளை கைது செய்து பத்திரிகையாளர்கள் முன்பு அங்கே நடந்த சம்பவங்களை தெளிவாக எடுத்துரைத்தாருங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதுனால முழு விஷயங்களும் எங்களால் சொல்ல முடியாது என்றும், விசாரணை முடிவடைந்த பிறகு முழுமையான விஷயங்களை நாங்கள் பத்திரிகையாளர்கள் முன்பு தெரியப்படுத்துவோம் என்றும் சைலேந்திரபாபு ரொம்ப அருமையாக இந்த இன்வெஸ்டிகேஷனை முடித்து மக்கள்கிட்ட பதட்டப்பட வேண்டாம், எல்லாமே சரியாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, தீவிரவாதிகள் ஊடுருவ ஒருபோதும் தமிழகத்தில் நம்ம அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒரு மன தைரியத்தையும் கோவை வாழ் மக்களுக்கு கொடுத்தார் என்று தாங்க சொல்லணும். ஆனால் பிஜேபி தலைவர் அண்ணாமலை தமிழக முதல்வர் ஏன் வாய் திறக்கவில்லை, இது சம்பந்தமாக அவர் உடனடியாக அறிக்கை வெளியிடணும், கண்டனம் தெரிவிக்கணும் என்று தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாருங்க. வானதி சீனிவாசன் ஒருபடி மேலே போய் சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்காது என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்கலை என்று சொல்லி சிறுபான்மை சமூகத்தை மீண்டும் குற்றவாளி கூண்டல தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு மறைமுக அஜெண்டாவை அப்பட்டமாக செய்தியாளர்கள் முன்னாடி வெளிப்படுத்தினாங்க என்று தாங்க சொல்லணும். ஆனால் கோவை மக்களும் சரி, அங்கு வாழக்கூடிய முஸ்லீம்களும் சரி, கடந்த காலங்களில் தங்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களும் அதிலிருந்து மீள்றதுக்கே 20 வருஷம் பின்னாடி போயிட்டோம் என்பதை உணர்ந்து, கால சூழ்நிலைகளை உணர்ந்து அவங்கவுங்க தங்களுடைய ஜனநாயக கடமையை திறமையாக செய்து முடித்தாங்க. கோவை ஜமாத்துக்கள் அனைத்துமே ஒன்று திரண்டு போய் காவல்துறை மேலாளர்களை சந்தித்து, இது தீவிரவாத தாக்குதலாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நடவடிக்கை எடுத்து கைது செய்யுங்க, கோவையில் அமைதியை நிலைநாட்டுறதுக்கு நாங்கள் முழுமையாக உங்களோட ஒத்துழைப்பு கொடுப்போம், ஆகையினால் தீவிரவாதிகள் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் தீவிரவாதி தான், அவனை ஒருபோதும் வெளியில் நடமாட விட்டுறாதீங்க, அது போன்றவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைங்க, அப்போது தான் கோவை நிம்மதி பெறும்னு அவங்கவுங்க போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தீவிரவாத செயலில் ஈடுபட்டவர்களுக்கான தண்டனையை கடவுள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் இன்னும் கோவையிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து கடுமையாக நடவடிக்கை எடுத்து அதை ஒழிக்க வேண்டும். அதற்காக நாம் காவல்துறையோடு இணைந்து பணியாற்றி தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஐக்கிய ஜமாத் ஒத்துழைப்பு தரும், அதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து இந்த விஷயத்தில் காவல்துறை விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே முன்னுக்கு முரணான தகவல்களை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதில் ஒரு ஹைலைட் என்னன்னு சொன்னீங்கன்னா, இறந்தவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்ன இருந்துச்சுங்கிற விவரத்தையுமே பகிரங்கமாக வெளிப்படுத்திட்டாருங்க. இது போன்ற சூழலில் அண்ணன் செந்தில் பாலாஜி கோவை நேரடியாக சென்று அங்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை ஆராய்ந்து அங்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அமர்ந்து பேசி தீவிரமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த நிலையில் தான் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்கள் அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயங்களை இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக சொல்லியிருக்கிறாரு, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது, காவல்துறை விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே முந்திக் கொண்டு அண்ணாமலை பல விஷயங்களை வெளியிடுறார் என்று சொன்னால் முதலில் விசாரிக்கப்பட வேண்டியவர் அண்ணாமலை தான் என்று தெளிவாக தன்னுடைய செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாருங்க.
அண்ணன் செந்தில் பாலாஜி. விசாரணை ஒரு 4-5 பேர் சந்தேகப்படுறாங்க, ஒரு 50 பேர் சந்தேகப்படுறாங்கன்னா அதில் யார் குற்றவாளிகள் என்பது அடையாளம் காணப்பட்ட பிறகுதான் அதை யார் குற்றவாளிகள் என்பதை காவல்துறை இறுதியாக வெளியிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல வெளியிடுவதற்கு முன்பாகவே ஒரு கட்சியை சார்ந்த தலைவருக்கு தெரிகிறது என்று சொன்னால், இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு முதலில் விசாரிக்கக்கூடிய நபர் நீங்க சொன்ன பிஜேபியினுடைய தலைவர். ஒரு விசாரணை வளையத்துக்குள் குறிப்பிட்ட உயர் அதிகாரிகள் அவருடைய தலைமையில் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை என்பது விசாரணை அறிக்கைக்கு முன்பாக அவர்கள் வெளியிடுவதற்கு முன்பாகவே ஏன் ஒரு கட்சியை சார்ந்தவர் இந்த விசாரணையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, விசாரணையிலே யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், என்னென்ன கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதை மிக அதில் உள்நோக்கி பார்த்து அந்த கருத்துக்களை வெளியிடுகிறார் என்று சொன்னால் முதலில் விசாரிக்கப்படக்கூடிய நபர் நீங்கள் சொன்ன நபர். அதை தேசிய புலனாய்வு அமைப்பு முதலில் அவரை விசாரிக்க வேண்டும். செந்தில் பாலாஜி சொன்ன விஷயம் ரொம்ப சரியானது. இதில் அண்ணாமலை முந்திரி கொட்டையாக முந்திக்கிட்டு பல விஷயங்களை வெளிப்படுத்துகிறாருன்னா அவருக்கு காவல்துறை மட்டத்திலிருந்தும் உளவுத்துறை மட்டத்திலிருந்தும் ரகசியமாக செய்திகள் பரிமாறப்படுது என்ற சந்தேகம் வலுவாக எல்லோருக்குமே இருக்குங்க. ஏன்னு சொல்லப்போனால் அரசுத்துறை தொடர்ந்து பல ரகசியங்களை அண்ணாமலைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. ஏன்னு சொன்னால் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை சம்பந்தமாக டெண்டர் அறிவித்த போது அந்த டெண்டரில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற விவரங்களை எல்லாம் முன்கூட்டியே அண்ணாமலை சொல்லி அதில் மாட்டிக்கிட்டாருங்க. ஆனால் அந்த டெண்டரு மாற்றி அமைக்கப்பட்ட பிறகு அண்ணாமலை ஒரு எக்ஸல் சீட்டை போட்டு தப்பிச்சார். செந்தில் பாலாஜி பேட்டி வெளியான உடனேயே கடலூரில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிவிட்டு மேடை விட்டு இறங்கிய அண்ணாமலைகிட்ட செய்தியாளர்கள் இது சம்பந்தமாக கேட்டபோது அண்ணாமலை கடுமையாக கோபப்பட்டு நாய் நரி பேயின்னு செய்தியாளர்களை கடுமையாக கொச்சை வார்த்தைகளில் விமர்சித்ததோடு மட்டுமல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜி சாராய வியாபாரினும் அவரையும் ஒரு மோசமாக விமர்சித்து தன்னுடைய அரசியல் இயலாமையையும் பதில் சொல்ல இயலாத ஒரு நிர்பந்தத்தில் தான் தள்ளப்பட்டிருக்கிறதையும் அப்பட்டமாக வெளிப்படுத்தி நான் இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் என்று சொல்லி வீரவசனத்தோடு வெளியேறிட்டாருங்க. ஊர்ல நாய் பேய் சாராய விற்கிறவன் சொல்றதெல்லாம் அதான் பதில் சொல்லணும். அவருங்க ஆனால் அண்ணாமலை செய்தியாளர்களை இது போன்று திட்டுறது, பிஜேபி தலைவர்கள் கேவலமாக பேசுகிறது முதல் தடவை இல்லைங்க. பலமுறை தமிழகத்தில் இது நடந்துருச்சு. ஆனால் செய்தியாளர்கள் சாம்சங் ஃபோனுக்காகவும் 2000 ரூபா பணத்துக்காகவுமே அண்ணாமலையை பின்னாடி சுற்றுறாங்கன்ட்டு எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு தமிழக செய்தியாளர்களுடைய ஊடகவியாளர்களுடைய நிலைமை படுமோசமாக போயிடுச்சுங்கிறது தாங்க நமக்கு பெரும் வேதனையாக இருக்குது. அண்ணாமலை இது போன்று தொடர்ந்து பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளையும், ஒரு பிரச்சனை நடைபெற்றால் அந்த பிரச்சனையை தீர்வு காணக்கூடிய வேலையை செய்யாமல் அந்த பிரச்சனையை பெரிதாக்கி அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றி அதன் மூலம் கலவரத்தை உருவாக்கி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணுங்கிற இலக்கோடு அண்ணாமலை பயணிக்கிறது தமிழர்களுக்கு அனைவருக்கும் தெரிய வாய்ப்பில்லைங்க. ஆனால் அரசியல் வல்லுநர்களும் சமுதாய தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் அண்ணாமலையுடைய இந்த போக்கு தமிழகத்துக்கு பெரும் கேடு விளைவிக்கும் என்பதை மூத்த தலைவரான கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் கூட தன்னுடைய பேட்டியில் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. தமிழகத்துக்கு வர இருக்கிற பெரு ஆபத்துக்கு முதல் படித்தான் இந்த கார் வெடிப்புன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால் தமிழர்கள் அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் தமிழகத்தில் இடம் கொடுத்துடாமல் சமூக நல்லிணக்கமும் சமூக நீதியும் சமத்துவமும் நிலைத்து நிற்கிற தமிழகத்தில் அதை என்றென்றும் ஓங்கச் செய்யக்கூடிய வேலைகளை நான் தொடர்ந்து செய்து மாமான் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக தொடர்ந்து வாழ வேண்டும் என்பது தாங்க அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு மென்மேலும் வலு சேர்க்கும். இது ஒரு சமூக முகநூல் மீடியா வெளியீடு. சமூக முகநூல் மீடியா வீடியோக்களை விடாது பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். இதில் வெளியிடும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க.